அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு இந்தியாவிலேயே அடிக்கடி முதலமைச்சர் பேசுறார், தமிழ்நாடு தான் முதலிடம், தமிழ்நாடு தான் முதலமைச்சர். அந்த அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க சூப்பர் முதலமைச்சர். எதுல சூப்பர் முதலமைச்சர்? கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர். சிந்திச்சு பாருங்க, 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்தியாவிலே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்ற சாதனை படைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்த காலகட்டத்தில் 2021 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்திலே ஆண்டன. அந்த 73 ஆண்டு காலத்திலும் 2021 சுமார் 4,85,000 கோடி தான் கடன். ஓராண்டு அரசாங்கத்துக்கு வருவாயே கிடையாது. கொரோனா காலம். அந்த காலகட்டத்தில் கொரோனாவுக்காக 40,000 கோடி அரசாங்கம் செலவு செய்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2020-21 அரசுக்கு வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1,30,000 கோடி கூடுதலாக வருவாய் வந்திருக்குது. ஒரு பக்கம் கூடுதலாக வருவாய், ஆனால் புதிய திட்டங்கள் இல்ல. ஆக இப்படி வருவாய் கூடுதலாக வந்தும் கூட கடன் வாங்குவதற்கு என்ன காரணம்? ஊழல், 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 ஊழல். இன்றைக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கி அந்த கடனை எப்படி மக்கள் திருப்பி கட்டுவார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி கடன் வாங்குகின்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? எவ்வளவோ பிரச்சனை நாட்டில் இருக்குது. அதையெல்லாம் திமுக முதலமைச்சருக்கு கவலை இல்ல, துணை முதலமைச்சருக்கு கவலை இல்ல. கார் பந்தயம் அது வேணுங்களா? கார் பந்தயம் வேணுமா? என்னங்க கொடுமை. நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, விலைவாசி உயர்வுல கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கு முறையா தண்ணீர் கிடைக்கல, குடி தண்ணீர் கிடைக்கல என்று மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய சென்னை மாநகர மத்திய பகுதியிலே பிரம்மாண்டமான கார் பந்தயத்தை நடத்துறார். பல 100 கோடியிலே கார் பந்தயம் நடத்திக்கிட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தைக்கு ஞாபகார்த்தமா பேனா வைக்கிறார். நீங்க பேனா வைங்க, நாங்க வேண்டான்னு சொல்லல. அவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அது குடும்பத்தில் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. 8,000 கோடி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திரு கருணாநிதி குடும்பத்திற்கு ட்ரஸ்ட்ல 8,000 கோடி இருக்குது. அதுல பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? மக்களுடைய வரி பணத்துல எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்கிறாங்க. இது நியாயமா? எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? நீங்க அடக்கம் பண்ண அங்க மெரினா பீச்சில் அவருடைய நினைவிடத்தில் முன்னாடி ஒரு 2 கோடி பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? ஸ்டாலின் அவர்களே, மக்களுடைய வரி பணத்தை ஊதாரி தனமாக செலவு செய்கின்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுங்களா?